சொல்ற? புரியல. அதே மாதிரிதான் எங்களுக்கும் புரியல. தமிழ்ல சொல்லுப்பா. நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் அரசரை கூட்டு வரேன். இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த எழுவத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீதான் சர்வைவர், பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் என்னென்னவோ வளர்ன. இப்போ அனுபவிச்சு சாவு. ஐயோ ஹிட்லர், உன்னாலதான் இதெல்லாம். நான் என்ன பண்ண? ஆமா, நீ என்ன ஒரு பொண்டாட்டி மாதிரி நடத்துறியா? அப்படி நடத்திருந்தேனா பெருமாள் வந்து எதுக்கு திருப்பதிக்கு வான்னு கூப்பிட போறாரு? நாம ஏன் இங்க வந்து இப்படி மாட்ட போறோம்? முதல்ல ஏன் மாத்தி தாலிய கட்டி என் வாழ்க்கைய நாசம் பண்ண. இப்போ என் உசுருக்கே ஒல வச்சுட்ட. ஏய் லூசு, அந்த மணியை ஸ்கூலிங் பேல் அடிக்கிற மாதிரி டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு படி ஏ மேல போடுறியா? Amala jumba. Apale jumba po. Amaga jola maga. Para jilagu. Ding ding amare jogama. Amara majilagu. Ijilagu. Amaju. Ita gamba jake. Ada jinda bo. Aja gatabe. Jabarki. Sotake. Aja kamaga. Jamba bo. Jaraku. Jama. Jaraku. எப்பவுமே எனக்கு தொல்லை. பாரு, அங்க பாரு. நீ பார்க்க ஆசைப்பட்ட அரசனை பாரு. ஒரு கழுக தின்னுட்டு அதோட இறக பிச்சுட்டு ஒரு கிரீடம் மாதிரி வச்சிருக்கா பாரு. ஜம்புதா. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அரசரு உங்களையே பாக்குறாரு. யாரு இவன்? அரசன் பொன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். ஐயோ, கொஞ்சம் பேசாம இருமா. உங்க மேல இருக்கிற கோபத்துல அரசன் என்ன கடிச்சு வச்சிட போறான். என்னது கடிப்பானா? பின்ன எதுக்கு இப்படி மோந்து பாக்குறான்? வேற என்ன, உன்னை கடிச்சு திங்கிறதுக்கு தான். என் வீட்டு சோத்தை எல்லாம் தின்னு காலி பண்ண இந்த உடம்பு அவனாவது திங்கட்டுமே. இந்த பக்கம் வரான். யோ ஹிட்லர், என் உடம்பு அந்த கழுகுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் உன்கிட்ட வந்துட்டான். இன்னைக்கு அந்த அரசன் சாவ போறான். பின்ன உன் உடம்பு பூரா விஷம். திங்க கூட தேவையில்ல, நக்கி பார்த்தாலே செத்துருவான். என்ன குமாரு, பயந்துட்டியா? பயமா? நாத்த கொடல புரட்டிருச்சு. மனுஷனா இவனை போய் சிவாஜி, வீரபாண்டிய கட்ட பொம்மை, ரசல் குரோன் எல்லாம் புகழ்ந்த பாரு. அறிவு இருக்கு அவனுக்கு. நான் போய் சொன்ன ஓடி போயிடலாம். கேட்டியா? நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏழுமலையான் போட்ட பிளான இந்த கழுகு தலைய செய்யறானே. சரி, நீ சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? கிடுங்க. ஏய், யார் பிளான் பண்ணாலும் நீ என் கூட சேர முடியாது. அப்புறம் செஞ்சீங்களா? எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சிருங்க, இல்லனா மாட்டிக்குவீங்க. எதுக்கு இந்த கழுகத்தலைய கத்துறான்? யோ லூசாயா நீ? நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியா? ஏன், என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீயும் பொண்டாட்டியும் இளநீரை ஒரே நேரத்துல சாப்பிட்டாதான் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ராஜா நம்புவாரியா? நீங்க ரெண்டு பேரும் அன்பா இருக்கீங்கன்னு ஒத்துக்குவாரு.
हाथ का है या என்ன சொல்றீங்க? இந்த ஆள் நாங்க புருஷன் பொண்டாட்டி இருக்கோம்னு நம்புனா என்ன, நம்பாட்டி என்ன? ஐயோ உன்னை கொன்னுடுவாரியா? அரசரு ஜோடியா இருக்கிற யாரையும் கொல்ல மாட்டாரு, சந்தோஷமா அமுச்சு வச்சிருவாரு. இப்ப ஜோடியா மானு முயலு எது வந்தாலும் சரி ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ஆனா தனியா மாட்டா அரசருக்கு பிடிக்கவே பிடிக்காது, கொன்னு போட்டுருவாரியா. ஏன் அப்படி? அது அரசரோட மனைவி இறந்துட்டாங்க. அவங்களோட பிரிவை அரசரால தாங்க முடியல. அதான் யாரு ஜோடியா இருந்தாலும் இறக்கப்பட்டு விட்டுருவாரு. இப்ப இளநீர் மேட்டர்ல நீங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி இல்லன்னு டவுட் வந்துருச்சு அரசருக்கு. பாத்தியா யோ ஹிட்லர், என்ன இன்சல்ட் பண்றத நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ராவை தூக்கி போட்டு இப்ப நீ மாட்டிக்கிட்டே. जगत तब करा ईद करा बहुत कर गया अब धूप तक गिरी என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துறாங்க? நீங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டியான்னு கேக்குறாரியா? ஆமா ஆமா, இவன் என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டி பொண்டாட்டி. चाप दिख दबा चिंता बका ना பாக்குறாங்க. जम दिख दिखी 4 बजे बुझे जे बाजी लाबे बाजी जो ये पीली का बीजे बिलिया उमय कचका सातिर का चिका चिका ओ जो யோ, அந்த ஆண்டனா ஆண்டி என்ன சொல்லிச்சு? அது என்னன்னா, இது கூட தெரியலையா? நீ தாலிய ஏமாத்திதான் கட்டியிருக்க, உனக்கு பொண்டாட்டி மேல ஆசையே இல்ல, என்ன அடிமை மாதிரி தான் நடத்துற, உன் பெட்ல நான் படுக்கிறதே இல்ல, தரையில தான் படுத்து தூங்குற, நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே இல்லன்னு சொல்ற அந்த கிழவி. எப்படிங்க இந்த பாஷை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படியே கிளவி பேசுறத புட்டு புட்டு வைக்கிறியே. டாப் ஃப்ளோர்ல மூளை இருந்தா மட்டும் பத்தாது, அத யூஸ் பண்ணவும் தெரியணும். ஏய், இந்த ரணகலத்துல இந்த குதூகலம் தேவையா உனக்கு? அடிச்சி வாய் மூடு. அம்மா யோ, நீ சொன்ன மூளை இல்லாத கேஸ் உன் அம்மா தான். சும்மா இரு. அம்மா சிக்கிட்டாங்க. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லடா. என்ன ஏதாவது பண்ணாங்களா? அது ஒண்ணும் இல்லல. யாரு இவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அது வேற யாரும் இல்ல, இவரோட அம்மா தான். என்னம்மா இது, அப்படியே ஃபேமிலியாவே வந்து மாட்டுறீங்களே. இவங்க வேற வந்து தனியா சிக்கி இருக்காங்க. பாருங்க, உங்க அம்மாவுக்கு ஜோடி இல்லைன்னு தெரிஞ்சா உடனே தீயில போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவாரியா ராஜா. என்னடா அவனுங்க என்ன ரெஸ்டாரண்ட்டா வச்சிருக்காங்க ரோஸ்ட் பண்றதுக்கு? என்னம்மா சொல்ற? अम्मा का गजबा डाला आज का बा பாடுங்க பாபோ. அது அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க ஊமையா. ஏய், அம்மா சூப்பரா பேசுவாங்க. பேசுமா நீ. சும்மாரியா? என்னாச்சு? உங்க அம்மா மாதிரியே அரசரோட இறந்து போன அம்மாவும் ஊமன்றாரு. அப்படியா? ஜெயமா ஊமன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க போல இருக்கு. ஏன்? அது யாருக்கு தெரியும்? ஒருவேளை தப்பிக்கிறதுக்காகவா இருக்கும். குடும்பமே நாடக குடும்பமாச்சே. ஃப்ராட். அத நீ சொல்றப்ப. अम्मा का बज्जी ஏய், अम्मा का எங்க அம்மா குத்தாத. அடடடா, உசுருக்கு ஆபத்துனதும் எப்படி ஊம வேஷம் போடுறாங்க? பா, என்ன ஒரு நடிப்பு. சினிமா நடிகையே தோத்தாங்க போங்க. ஏய், நீ ஓவரா பேசாத. आज का जा आज बा
இஜா ஐயோ விட மாட்டேங்கிறானே இஜா நீ போமா, நான் பாத்துக்கிறேன். குந்து காக்கா குந்து காக்கேகா இஜா மா காஜா ஜாஜமா என்ன அது ஒண்ணு இல்லைங்க, உங்க அம்மாவை அரசரு இந்த கூட்டத்துக்கே ராஜமாதாவா அறிவிச்சிருக்காரு. அரசரு பிளாஷ்பேக் போறாரா? ஓ எப்படிமா? ஐயோ, இந்த ஆளும் சினிமாவை பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டாரு. யார் நீ? இவ்வளவு அழகாக இருக்கிறாய். நான் ஒரு அரசனுக்காக படைக்கப்பட்டவள். யார் அந்த அதிர்ஷ்டக்கார அரசன்? அதை நான் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்குத்தான் காடு காடாக தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் என்னை பார்த்தால் உனக்கு அரசனாக தெரியவில்லையா? தெரிகிறது. துடிப்பான எருமையின் முகம், பன்றியின் குறுங்கழுத்து, காண்டாமிருகத்தின் உடல் அழகு, பாம்பின் கண்கள், வேட்டை நாயின் பற்கள். ஏய், போதும் போதும், என்னை புகழாதே. இதற்கு மேல் நானே கூறுகிறேன், நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. என்னை மீறி யாரும் இந்த காட்டுக்குள் வர முடியாது. என்னை மீறி யாராவது உள்ளே வர நேர்ந்தால் எதிரிகளை பந்தாடுவேன், துரோகிகளை துண்டாக்குவேன், அவர்களுடைய தலையை பந்தாக்குவேன். போதும் போதும், எனக்கே கூசுகிறது. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓ, என்னை திருமணம் செய்து உங்களுடைய 8வது ராணியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ராஜானு பாகவான உங்களின் வாரிசை நான் தான் பெற்றெடுத்துக் கொடுப்பேன். அப்படியா? இப்பொழுதல்ல, திருமணத்திற்கு பிறகு. ஏய், நில். எங்கே செல்கிறாய்? உன் முகத்தை காட்டு. இப்பொழுதல்ல. நில் என்று கூறுகிறேன் அல்லவா? ஐயோ, என்னை விடுங்கள். நில். வேண்டாம். எங்கே செல்கிறாய்? வேண்டாம். உன் முகத்தை ஒரு முறையாவது காட்டிவிடு. கிட்ட வராதீர்கள். நில் என்று கூறுகிறேன் அல்லவா? வேண்டாம், விட்டு விடுங்கள். உஜ்கஜா. அரசர் காதுல புகை வருதுன்னா அவர் ஏதோ ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியா? ஐயோ, அவளதான் கல்யாணம் பண்ணி 8வது ராணியா ஆக்க போறாரு. 8வது? இல்ல, அது என்ன ஒரு மாதிரி இருக்கு? காதுல இந்த புகை வந்தா லவ்வா? ஆமா, முன்னாடி 7 ராணிகளையும் இப்படி பார்த்து காதுல புகை விட்டுதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு.
இதே மாதிரி தான் ஓ பொண்டாட்டியும் உறுதியா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படியா? கரெக்டா சொல்லுங்க. என்ன நுப்படியும்? இல்ல கரெக்டா சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதா? வாய்ப்பே இல்ல. அரசர் சொல்றதா சட்டம். உண்மைதான். காதுல புகை வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பொண்ணுங்களை அப்படியே உயிரோட பிச்சி பிச்சி சாப்பிடுவாரு. கொடுத்துட்டியாப்பா, நன்றிப்பா, சந்தோஷப்பா. ரொம்ப அரசர்கிட்ட நீங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு எப்படி நிரூபிப்பீங்க? யோ ஹிட்லர், உனக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? உன் பொண்டாட்டிய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறான், நீயும் ஈனு பல்ல பல்ல காட்டுற. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ அந்த கழுகு தலையான கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ குடுக்கற எருமை தொடக்கறைய தின்னுட்டு அவன் கூட ஜும்பா ஹோ டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். இப்படி சொல்றியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? புருஷனா நீ? இல்ல, நான் புருஷனே கிடையாது. அப்போ இந்த தாலிக்கு என்ன அர்த்தம்? ஏய் லூசு, நானும் அவனுக்கு இந்த தாலி கட்டினேன். வேற யாருக்கோ கட்ட போன தாலிய நீ குறுக்க வந்து கட்டிக்கிட்ட. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல? இப்போ உனக்கு புரியுதா? இன்னைக்கு எவனோ ஒருத்தன் உன் சம்மந்தம் இல்லாம உனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்றப்போ உனக்கு வலிக்குது. ஆனா அன்னைக்கு என் சம்மந்தம் இல்லாம எனக்கு பொண்டாட்டியா நீ, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அனுபவி, நல்ல அனுபவி. ஐயோ, யாரையா தாலி கட்டிக்கிட்டா? நீ தானே ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டின. ஏய், இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். சந்தோஷமா இரு, ஜாலியா இரு. ஆல் தி பெஸ்ட். நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு எல்லாம் பிரியோனா என்னன்னு தெரியாதா? ஒரு காட்டு மிராண்டி கூட என் மேல ஆசைப்பட்டு ராணி மாதிரி வச்சுப்பேங்கிறா. உனக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இருந்துச்சு. நீ என்ன ஏமாத்தி தாலி கட்டிட்டேன்னு நிரூபிச்சு உன்னை வீட்டு விட்டு துரத்தணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா என்னோட அதிர்ஷ்டம், அதுக்கு முன்னாடியே நீ என் வாழ்க்கையை விட்டு தொலைய போற. நான் தொலைஞ்சிட்டா மட்டும் நீ நல்லா இருந்துருவியா? உன்னையும் கொல்ல தானே போறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா அரசி? நல்லா இருக்கு. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ ஒன்னும் என் மேல அக்கறைப்பட வேணாம். எனக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது. என்ன நல்லா வாழ வைப்பேன்னு சொல்லுங்க. என்னோட சந்தோஷமா நான் சொல்றபடி இருப்பேன்னு சொல்லுங்க. நான் அரசர்கிட்ட போய் ஏதாவது கெஞ்சி பேசி பாக்குறேன். உங்க உசுரும் தப்பிக்கும், எல்லாரும் எப்படியாவது தப்பிக்கலாம். நீ எனக்கு உயிர் பிச்சு போடுறியா? நான் செத்தாலும் சாவேனே தவிர நீ கொடுக்கிற வாழ்க்கைய நான் வாழ மாட்டேன். ஐயோ, உசுரை விட பொண்டாட்டி மேல அப்படி என்னையா வெறுப்பு உனக்கு? உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் நிம்மதியாவே இல்ல. இப்போ இவனோட நிம்மதி கிடப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவனோட ஜாலியா இரு. ஜும்பாஹோ. நான் நினைச்சா உன்னை எனக்கு அடிமையாக்க முடியும். காலம் பூரா என் காலுக்கடியிலேயே உன்னை உட்கார வைக்க என்னால முடியும். பாக்குறியா? என்ன மிரட்டுறியா? மிரட்டல் எல்லாம் இல்ல பாஸ், உண்மைதான். நான் நிஜமாவே இந்த அரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி ஆயிட்டேன்னா நீ எனக்கு அடிமை ஆயிடுவல? அந்த மாதிரி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு? நான் இங்க இருந்தா தானே நீ என்ன அடிமை ஆக்குவ. இந்த ஏஜ் யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டான். உடனே இங்க இருந்து தப்பிச்சு ஓட போறேன் நான். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? தப்பிக்க நினைச்சா கொன்னுடுவானுங்க. பேசாம என்ன உன் பொண்டாட்டி தான்னு சொல்லு, நாம எல்லாருமே சேர்ந்து தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் நடக்கவே நடக்காது. வாழ விடு, நான் தப்பிக்க போறேன். சரி, என்னதான் பிடிக்கலன்னு சொல்ற? அவங்க உன்னை பெத்த அம்மா தானே, அவங்களும் உன் கூட தானே இங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்கள பத்தியாவது கொஞ்சமாவது யோசி. இப்படி பெத்த அம்மாவையே விட்டுட்டு போறேங்கிற? ஏஜே, அம்மா விட்டுட்டு போறியா? இருமா, என்ன ஒரு நடிப்பு. என் போன்ல டவர் இல்ல, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போனா எனக்கு சிக்னல் கிடைச்சிரும். போலீஸுக்கு போன் பண்ணி இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ண வச்சு எங்க அம்மாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, வரட்டுமா அரசு மகாராணி? ஐயோ, கொஞ்சம் பேசாம வரியா? புடிச்ச கொன்னுடுவாங்க. அதையும் பாத்திரலாம். ஏஜே, மம்மி, டோன்ட் வரி, ஐ கம் ஃபார் யூ. போயிட்டு வரேன். ஐயோ, போகாதயா. ஆஜம்பா, ஓடு ஓடு.
ईचा का सामान निकालो ईचा का है ईचा में ये मैं खरीदा யோ 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 புருஷனை காப்பாத்தியா யோ ப்ளீஸ் யா சொல்லியா நான் சொன்னா புரியாதியா आज का जा हम उसका யோ जे யோ சொல்லியா காப்பாத்த சொல்லியா जो आगे போறோம் ஆளை பிடிக்கணும் ஹெல்ப் கேட்கணும் வந்துட்டானே சும்மா ஒருத்தர் காணும் ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ இந்த காட்டு பைய வேற ஹாசினி என்ன இது என் பையனுக்கு என்னாச்சோ தெரியலையே ஏதாவது பண்ணு உங்க புள்ளைக்கு இதெல்லாம் தேவையா என் பேச்ச என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்காரா இப்ப பாத்தீங்களா சிக்கனா சட்னி தான் சிக்கனா சட்னியா எல்லாம் ஒன்னால வந்ததுடி உனக்கு வச்சு இவங்கிட்ட வேற உண்மையா நடிக்க வேண்டியிருக்கு पूछा मैं क्या காப்பாத்துங்க எங்க அம்மா கிட்னாப் பண்ணிட்டாங்க காப்பாத்துங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க ஹெல்ப் மீ அம்மா நீ என்னம்மா இங்க பண்ற अमिटू चित्ता का चुपैया चुपैया अमिटू ஆமா பெரிய வீரப்பா நினப்பு மூஞ்சிய பாரு ஆமித்தோ Yeah, Chichme. Come to the old position. Shoo. போன இடத்துக்கே திரும்பி வந்துட்டேன் பள்ளத்துல எல்லாம் இறங்குனேன் மேட்ல எல்லாம் ஏறுறேன் போன இடத்துக்கே திரும்பி வந்துட்டேன் நீ ஓடுனா விட்டுருவோமா அவ்வளோ பெரிய ஆளா நீ உன்னை ஓடினப்பவே காலி பண்ணிருப்பாங்க ஒரே ஒரு அம்புதான் செல்லக்குட்டி இப்போ காட்டினியே எப்படி அது இப்போ நடந்திருக்கும் நான் தான் போனா போதுன்னு இவங்களெல்லாம் தடுத்தேன் நாளைய பட்டத்து ராணி இன்றைய ஹாசினி நான் சொன்னதுனாலதான் உன்னை உசுரோடவே விட்டுருக்காங்க இல்லன்னா உன் உடம்பெல்லாம் பஞ்சர் ஆகும் புரியுதா வெறுப்பேத்தாது நானே டென்ஷன்ல இருக்கேன் என்னடி பண்ண போற अंदबो हम बचे என்னடி என் பிள்ளை ரொம்ப ஓவரா பேசுற ஏஜே யாருன்னு உனக்கு தெரியுமா இல்ல அவன் ஸ்டேட்டஸா தெரியுமா என்ன பெரிய ஸ்டேட்டஸ் தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு சுத்தி அடிச்சு பொறப்பட்ட இடத்துக்கே வந்து பல்ப் வாங்கினாரு அப்பவே தெரிஞ்சு போச்சு உங்க புள்ளியோட லட்சணம் வெறுப்பேத்துறமா என்ன இங்க பாரு உங்களை காப்பாத்ததான் நான் இந்த ஊம வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் இந்த ராஜமாதா வேஷத்தை நான் கலைச்சிருவேன் நாம எல்லாரும் ஒரே குடும்பம் அந்த கழுகுத்தலை எனக்கு தெரிஞ்சா நீயும் தாண்டி மாட்டுவ ஐயோ ஜெயமா நான் பண்றதெல்லாம் சும்மா like. अंतो का चुंबका अंतो का बाजा का अंत चुको அது உப்பு போட்ட காட்டெருமை ரத்தமா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சக்கரை போட்ட குரங்கு ரத்தம் சிரிச்சல இது எப்படி ஜெயமா குடிக்கிறது ஏய் நான் என்னமோ டெய்லி இத குடிச்ச மாதிரி சொல்றேன் இதுல வேற உப்பு போட்டிருக்கு பிபி எனக்கு ஆகாது ஐயோ அப்ப மட்டும் குடிச்சிட முடியுமா अंतको குடிக்கணுமா ஜெயமா அம்மாடி
இத மெதுவா மெதுவா பேசாம கீழே ஊத்திடலாமா? கீழே ஊத்திடலாம் ஜெயம்மா. நிறுத்துங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். ஐயோ இவன் வேற. டானிக்கு கிணிக்கெல்லாம் இல்லடி, ஏதோ கருங்க ரத்தத்தை ஐயோ, குடிக்க சொல்றான். கடவுளே. போச்சு போக. இவன் வேற அடிக்கடி பிரசவ வலி வந்த மாதிரியே கத்திட்டு இருக்கான். போச்சு போக தும்பாரா. அதாவது நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுமா? ஆமா, இது பெரிய ஆஸ்கர் அவார்டு ஃபங்க்ஷன். இதுக்கு ரிஹர்சல் வேறயா? போயா. ஐயோ ಅಂಚಕಪ್ಪ ದಂಚಕಕ್ಕ ಕೊಂತಕಕ್ಕ ಹಂತನಾ ತೊಂಬಕಕ್ಕ ಆಜಿಕನಾ ತೊಂಪ ಆಯ್ಕಿಲಿಕ್ಕಿ. எல்லாரும் போய் என் சாவு குத்து ஆடுங்க. நிறுத்துங்க. யோ, என்னையா இது சாங்? வேற நல்ல சாங்கா போடுங்க, ஆடுறேன். அப்படியா? சரி, இவங்க சாங்கா நம்ம சாங்கான்னு தெரியாம கன்ஃபியூஸா ஒரு சாங் இருக்கு, அத ப்ளே பண்ணிடலாமா? பண்ணி தோல. ஓகே. சிங்களக்க சாங்கா. தலையில ஆண்டனா, அப்புறம் இங்க பறக்குற ரெக்கை எல்லாம் இருக்கு. பேசதான் போ சொன்னேன். ஏண்டி உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? இத பத்தியா ஆண்டனாலாம் வச்சுக்கிட்டு என்ன நெட்வொர்க்கா தேடிட்டு இருக்கேன். ச்சே. உங்களுக்கு இது சமயம் மேட்சா இருக்கு ஜெயமா. ஆதிவாசி ராஜமாதாவுக்கு 10 பொருத்தமும் பக்கவா இருக்கு. ராஜமாதா லுக்கா எனக்கு? ஆ. ம். எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நான் அதுல செட் ஆயிடுவேன், உலக நாயகன் மாதிரி. அரே வா. ஐயோ, எதுக்கு இந்த இளவரசி இந்த ஆளை இப்படி பாக்குறாங்க? இப்படி பார்த்தா இந்த ஆளு சீக்கிரம் சாவ போறான்னு அர்த்தமாச்சே. என்ன ஏன் இந்த பொண்ணு இப்படி பாக்குது? என்ன ஒருவேளை ஹாஸ்னி மாதிரி இவ்வளவு லூசா இருப்பாளோ? ஏய், தூர போ, கைவிடு, தூர போ. அடப்பாவி, விஷம் தெரியாம விளையாடுறானு. இளவரசிக்கு இவன் பேசுறது மட்டும் தெரிஞ்சா இப்பவே இவன் தலை துண்டாயிருக்குமே. இங்க வாங்க, இங்க வாங்க சீக்கிரம். ஐயோ வாங்க. ஜெயமா வாங்க. என்னடி? ஏய் 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 ஏய், கைய விடுறி. எதுக்குடி என்ன இப்படி இழுத்துட்டு வர? இப்பதான் டான்ஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அம்மா, உங்க மகனோட லைஃபே ஃபைனலுக்கு வரப்போகுது. இதுல உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப முக்கியமா? ஏண்டி இப்படி பேசுற? ஏஜே நல்லா தானே இருக்கான். அவனுக்காக மட்டும் தானே நீயும் நானும் நாடகத்தையே போடுறோம். எப்படியாவது காப்பாத்திடலாம், விடு. என்ன ஜெயமா பேசுறீங்க? எனக்கு நாளைக்கு கல்யாணம். ஆனா இன்னைக்கு ஹிட்லரை கொல்ல போறதா சொல்றாங்கல்ல, அது எந்த நேரத்திலயும் நடக்கலாம். பித்த மகனோட தலைய வெட்ட போறாங்க, நீங்க காப்பாத்தாம அசால்ட்டா இருக்கீங்க. அரே போ பேட்டி, நான் எதுக்கு கவலைப்படணும்? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். ஹிட்லரோட தலைய வெட்டும் போது மேல இருக்கிறவன் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. ஏய்,
என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகாம அந்த பெருமாள் பாத்துக்குவாருன்னு சொன்னேன். அவர் தானே என் கனவுல வந்து 7 மலை தாண்டி வந்தாதான் என்ன பார்க்க முடியும்னே சொன்னாரு. அப்ப பாத்துக்க மாட்டாரா என்ன? ஐயோ, கனவு கனவுன்னு சொல்லாதீங்க. பிராக்டிகலுக்கு வாங்க ஜெயம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. இது என்ன உலகத்துல இல்லாத திட்டம்? இது உலக திட்டம் இல்ல, கலக திட்டம். கலகமா? ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹிட்லரோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வான்னு அந்த கழுகு தலையன் கிட்ட சொல்லுவேன். ஐயோ, உங்க பையன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருக்காதீங்க, வைங்க நம்பிக்கைய. இதுல ஏஜே ஜெயிச்சுட்டா எங்களை ஒண்ணும் பண்ணாம உசுரோட விட்டுறணும். டீல் ஓகேவான்னு கேப்பேன். அந்த கழுகு தலையனும் என் மேல இருக்கிற கிறக்கத்துல சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். Temaki, Tataki, Babaji Linka. ஓ, இவளுக்காக ஏன்டா என் கூட சண்டை போடுற? சரி, உன்னை கொன்னாதான் நான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். உனக்கு என் கையாலதான் சாவு. Jalingala. கொடுமைக்கார ஹிட்லரும் கொடூரமான அரசனும் இப்போ களத்துல இறங்க போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? எஸ் ப்ளீஸ். ஆரம்பிச்சிட்டாங்களா? நோ நோ, வெரி ஜாலி. ஐயோ, கடிக்குதே. என்ன ஜெயமா நெளியறீங்க? என்னடி இது இப்படி இருக்கு? ட்ரீம் சீக்வென்ஸ்ல சீட் எல்லாம் இப்படிதான் இருக்கும். நீ தனியா வந்திருக்கலாம்ல. யார எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன் அப்படினு கேக்க சொன்னீங்க. ஆமா, ஏன் தப்புதான். சரி விடு. ஏய், பாத்தியா மை சன் பேட்டா எவ்வளவு அழகா பாகுபலி மாதிரி இல்ல? நான் கூட தேவசேனா மாதிரி இருக்கேன்ல. அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஜெயமா, உன்னை கொன்னாதான் நான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். உனக்கு என் கையாலதான் சாவு. Jalingala. Aja. பாருங்கடா, பாருங்கடா ஒரு ராஜாவ. விஷுவல் எப்படி இருக்கு? ஜீ தானே கலக்குறாங்க. பாக்குறதுக்கே த்ரில்லிங்கா இருக்குல்ல? ஏண்டி சேரு பூசினதுக்கு அப்புறம் அப்படியே 2 பேரும் காட்டு மிராண்டிங்க மாதிரியே இருக்காங்கல்ல? அடிங்க. அடி பாவி, என் புள்ள அந்த எருமையோட ரத்தம் ஒழுக சண்டை போடுறது உனக்கு குஷியா இருக்கா? அத வேற எல்இடி ஸ்கிரீன்ல ரசிச்சு பாக்குறியா? ஏம்மா, என் பையன் ஏஜே மேல உனக்கு ஏமா இவ்வளவு கோவம்? கோவம் இல்ல,
வெறியே இருக்கு. இருக்கிற டென்ஷன்ல ஹிட்லரோட நானே களத்துல சண்டை போட்டுருவேன். ஆனா அது வீட்டு பிரச்சனை, இது என் தாலி பிரச்சனை. ஒருவேளை இந்த சண்டையில ஹிட்லர் ஜெயிச்சிட்டா அவரும் தப்பிப்பாரு, நானும் இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிப்பேன். எப்படி என்னோட பிளான்? பிளானை எப்படியாவது செயல்படுத்தி சீக்கிரமா தப்பிச்சு போயிடலாம். நான் வேற ஊமைன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். நான் பேசுனா அவன் சும்மா இருப்பானா? என்ன சம்பவம் பிரச்சனை என்னமோ பேசுறீங்க, என்னாச்சு? அரசர் பாக்குறத பார்த்தா இன்னொரு சம்பவம் நிச்சயம் உண்டு. சம்பவம்? வாட் சம்பவம்? அது உங்களோட சேர்த்து உங்க அம்மாவையும் ஐயோ! கொல்ல போறாங்க. மம்மி, என்ன சொல்ற? அந்த ஆள் எனக்கு ராஜமாதான பட்டம் எல்லாம் கொடுத்தானே, சரிங்க. மன்னிக்க மாட்டானா? அரச இவரையாவது ஜோடி இல்லாதனால கொல்றான். ஆனா நீங்க பண்ணது பெரிய துரோகம். ஓ, அரசருக்கு பித்தலாட்டம் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. உங்களை கொல்ல போறது உறுதி. பணங்கிடம் கொடுத்தா இல்ல உன்னாலதான் வந்தது. பிசாசு பிசாசு. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? வண்டி ஆக்சிடென்ட் பண்ணது நீதான், ஹெல்ப் பண்ண வந்த ஒரு ஆள் விரட்டினது நீதான், இந்த காட்டு மணி அடிச்சது நீதான். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு கேக்குற? பிசாசு. யோ ஹிட்லர், ஜோடின்னு நம்மள விட போற நேரத்துல இளநீ ஸ்ட்ராவை தூக்கி எறிஞ்சு நீ மட்டும் மாட்டினது இல்லாம என்னையும் மாட்டி வச்சுட்டு இப்ப ஏன் மேலேயே பழி போடுறியா? ஐயோ, ச்சே. சாக போற நேரத்துல கூடவாடா சண்டைய நிறுத்த மாட்டீங்க? ஏஜே கண்ணா, நம்ம வம்சம் இதோட அழிய போகுதாடா. இந்த ஹாசினி கூட அந்த கழுத தலைன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பன்னிக்குட்டியோ பூனைக்குட்டியோ பெற்று சந்தோஷமா இருப்பா. ஆனா நம்ம வம்சத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுமேடா. ஏமா என்னமா சொல்ற? இந்த ஆள் வேற உசுர வாங்குறான். அரசர் சந்தோஷப்படுவதற்காக சிரமப்பட்டு இந்த மருந்தை கண்டுபிடித்தேன். இனி அரசர் தன் தாய் ஊமை என வருத்தப்படக்கூடாது என்று அவருக்கு கல்யாண பரிசாக இதை செய்தேன். பாச்சிக்கா பச்சலிக்கா புச்சலிக்கா जिमके लावे का इंची पिका चापे लापे का जाने कुचली का चंबली के चापा का மறுபடியும் சங்கோதரம். என்னடி குஷியா கத்திட்டு இருக்கானுங்க? என்ன நடக்குதுங்க? காட்டெருமை கவுந்துருச்சுல்ல, அதான் முக்கியம். பேசாம இருங்க. இப்ப பாருங்க, சரி. எனக்கு எருமை சிங்கம் புலி எப்பொழுது தரப்போறீர்கள்? என்னடா சொல்றா? எப்படிக்கு குச்சிருக்க குச்சிருவாங்க. இப்படி குறுக்குறுன்னு பாக்குறான். चालका औटा दा किसका लेके घूमतेगा? என்ன சொன்ன? எனக்கு எப்படிடா தெரியும்? இரு கேக்குறேன் சாக்கரையா பச்சா. ஏமா அது நீங்க இந்த அம்மாவை பேச வைக்கிற மருந்து எங்க எப்படி பேச வச்சீங்கன்னு கேக்குறாரு. டாம்பார் கேள்வி. இப்ப மாட்டிக்கிட்டா இவ. ஜெயமா, என்னை மன்னித்து விடுங்க. ஐயோ டேய், வேண மாட்டி விட போறாடா. டேய், எனக்கு பயமா இருக்கு. ஏஜேவ் அவனுங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னால உன் பிளான சொல்லு. பாவம் என் புள்ள, என் காலை வேக வச்சுட்டேடி துரோகி. ஹரி ஜெயமா. ஆமா சாரி வேற. பாவிகளா, ஐயோ பாரு, உரிச்ச டர்க்கி மாதிரி என் புள்ள ஷர்ட் எல்லாம் கட்டுறாங்களே. வாங்க வாங்க போலாம் போலாம். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் லூஸ், இங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்றத பார்த்து ரசிக்க வந்திருக்கீங்க. இவரு வேற இந்த நேரம் பார்த்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. विजय जगबा என்ன சொல்றாரு? என்னடி அது? दाड़ा जाओ अंचो को बारे
என்ன ஹஸ்னி இது பழவழ குழகுழன்னு இருக்கு, என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையே. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. என்னது இது? சந்தனமா? ஆ, நீ சூரியன் படத்து கவுண்டமணி, பூசுறது காந்த கண்ணழகி. யோ, அது சந்தனம் இல்லையா, மசாலா. மசாலாவா? மசாலாவா? எதுக்கு? அது உன் உடம்பு முழுக்க இந்த மசாலாவை பூசி உன்னை அப்படியே கொண்டு போய் தீயில ஃப்ரை பண்ண போறாங்க. ஃப்ரை. ஐயோ, கிரில் சிக்கன் மாதிரி இது கிரில் ஹியூமன். ஜெயமா, இது வரைக்கும் நான் யாரையும் அடிச்சது இல்ல. இவ்வளவு நான் அடிக்கணும்னா எனக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கணும். இவ எப்பேற்பட்ட அரக்கியா இருக்கணும். ஆரம்பிச்சிட்டான்டா. இவ்வளவு மட்டும் திருப்பதிக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தேனா, அந்த ஸ்டீரிங் வீல புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி ஆக்சிடென்ட் பண்ணாம விட்டுருந்தானா, ஹெல்ப்புக்கு வந்த ஒரு ஆளியோ துரத்து விடாம இருந்திருந்தானா, அந்த பெல்ல பார்த்த உடனே டங்கு டங்குன்னு அடிக்காம இருந்திருந்தானா, நான் இந்த நிலைமையில இருந்திருப்பேனா? ஷோ, என்ன அவளை அடிக்க விடுமா? நான் அவளை அடிச்சே தீர்வேன். அருவி போடுவா. அடிக்கிறதுக்கு ராஜா ஓகே சொல்லிட்டாரு. நன்றி ராஜா. பாத்தியா, டிரான்ஸ்லேட்டர் ரியாக்ஷன் கொடுக்கறான். கத்தின புருஷன் என்ன அடிக்கணுங்கிறான், கட்டுக்கு ஆசைப்படுறவன் அதுக்கு ஓகேங்கிறான். நல்ல காம்பினேஷன் தான். விளங்கும். அடிக்கிறதுக்கு கட்ட அவுத்து விடுங்கடா. என்னடா இது அநியாயமா இருக்கு. எஸ், பெருசா கிடைச்சா சூப்பரா இருக்கும். ஜெயமா, தஞ்சுகா தப்பிச்சு. ஐயோ, சம்பவம் ஆயிடுச்சு. சாரி சாரி ராஜா, சாரிங்கம்மா. வேணுட்டே பண்ணலம்மா, மன்னிச்சிருமா. என்னடி இப்படி பண்ணிட்ட? சாரி சாரி, பை மிஸ்டேக் நான் அடிச்சிட்டேன். சொல்லியா, நான் சாரின்னு சொல்லு. யோ ஹிட்லர், உன் குற்றத்தோட டிஆர்பி ஏறிட்டே போகுது. கொஞ்சம் வாய் மூடு. சாரி சாரி. என்ன என்ன நடக்க போகுது? நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. யோ, சாதாரணமான காரியமாயா பண்ணிருக்க. முளைப்பாரி அவங்க மேல விழுந்துச்சுன்னா அவங்கள நீ காதலிக்கிறேன்னு அர்த்தம்யா. அட்ரா சக்க சூப்பர் ட்விஸ்ட். காதுல இருந்து புகை வந்துருச்சு. இளவரசிக்கு இந்த ஆள் மேல காதல் வந்துருச்சு. அடியே, அவனை தந்தூரி பண்ண போறாங்கன்னு கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு ட்விஸ்டா? ஐயோ, இல்ல வேணாமா. पंचमुचलका उचलका चादाला ऊपले गंटलका 10 வருஷமா யாரையுமே ஏறெடுத்து பார்க்காத இளவரசி இன்னைக்கு காதல புகைய விட்டு தன் காதலை வெளிப்படுத்திட்டாங்க. பரமாஜி கலாஜகலா எல்லாம் அவங்க அம்மா வந்த நேரமா. ஹஸ்த கலாஜகாலா கூடவே 8வது மகாராணி வந்த நேரமுமா. 8வது மகாராணி. ஊருக்கிட்ட இளவரசி 10 வருஷமா காத்திருந்து இப்படி பாழும் கிணத்துல போய் விழுந்துட்டியே. என் வாழ்க்கை நாசமானது பத்தாதா, இதுல நீயும் வந்து சேர்த்துக்கிட்டியா? கொஞ்சம் வாய் மூடுறியா? மர தஞ்சிக்கா ஆப்கான பிளேமனகி மஞ்சளகா ரத்தலகி. என்ன சொல்றான்?
இவரை இளவரசி தன் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்ததால இவரோட தண்டனை ரத்து செய்யப்படுகிறது. அப்பா, உடனே ரத்து பண்ணிட்டான். அப்பா தேங்க்யூ. அது யார் கல்யாணத்தை முதல்ல வச்சுக்கலான்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் வெட்டிங் யாருக்குன்னு கேக்குறான். மூஞ்சி இது வேறயா? எனக்கு இப்பவே தலையெல்லாம் சுத்துதே. எப்படிமா இங்க இருந்து தப்பிக்கிறது? ஐயோ ஜெயமா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஜெயமா. அடி போடி, டென்ஷன்ல எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குதே. அந்த பெருமாள் தான் என்ன பகவானே, கழுகு பாத்தியா? ஐடியா வந்துருச்சு இப்ப பாரு. ஹலோ மகாராசா, மகாராசா. அஜய், ஏம்மா, அந்த ஆளு ஒரு இழவும் புரியாது, என்கிட்ட சொல்லுங்க. அதாவது மேல பாத்தீங்களா, கழுகு சுத்திக்கிட்டே இருக்கு. பறவை கத்திருச்சு. இன்னைக்கு சகுனம் சரியில்லை, நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லு. இதெல்லாம் வாச்சா சொல்றேன் கேளு. பெருமாளோட வாகனம் மேல சுத்துறதால அட ஏன்டா நீ வேற சாவடிக்கிற? இரு இரு இரு. பெருமாள் பறிச்சு வாகனம் போ பறிச்சு சக்கரமா சரிகிறா ஆரிச்சிருக்கோ போகோ சரிகாக்கா நாளைக்கு கேட்கோ சாகிக்கா சாகிக்கா காக்கறிய போய்க்கா. உஜலி கஞ்சலா கேன்சல் என்ன சொல்றான்? பெருமாளே, பகுத் சுக்ரியா. உன் வாகனத்தை அனுப்பி என் பசங்களை காப்பாத்திட்ட. அப்பாடா. என்ன ஏன் கும்பிடுற? நீங்க உங்க சாமியை கும்பிடுறீங்க, நான் ஏன் சாமியை கும்பிடுறேன்? புரிஞ்சுக்கிட்ட. இளவரசியால தான் இப்ப நீங்க உயிரோடவே இருக்கிறீங்க. மறந்து பிடிக்காம நல்லா அப்படியே ரொமான்ஸா பாருங்க. ரொமான்ஸா? அதான் அவருக்கு வராதே. நீங்களும் சிரிங்க. ஐயோ, என் கண்ணு முன்னாலே என் புருஷனை ஒருத்தி சைட் அடிக்கிறா. நான் என்ன பண்ணி தொலைவேன்? யோ ஹிட்லர், எதுக்கு அவளை பார்த்த உடனே டூத் பேஸ்ட் விளம்பரத்துல வர மாதிரி பல்ல ஈன்னு காட்டுற? எனக்கு ரொம்ப முக்கியம். வாய் மூடு, கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன். அழகாதான் இருக்கான். சிரிடா சிரி. ஜெயமா, என்ன நீங்களும் சிரிக்க சொல்றீங்க? அவரும் ஈன்னு சிரிக்கிறாரு. என்ன நடக்குதுங்க? இல்ல, என் பையனோட டிமாண்ட பாத்தியா? அந்த பொண்ணுக்கே லவ் வந்துருச்சு. எல்லாம் ஒன்னால வந்தது. உச்சாசி பொகிசுக்கு பஞ்சா. என்ன ஜெயமா பண்றாங்க? இது இளவரசி அவங்களுக்கு வரப்போற கணவருக்காக சம்பிரதாயப்படி கொடுக்க போற பரிசு. அதாவது காதல் பரிசு. காதல் பரிசா? எருமை தலை, இதெல்லாம் ஒரு காதல் பரிசா? இதெல்லாம் கொடுத்தா காதல் விளங்கிரும். நான் உனக்கு ஆசையா ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா, ஏன் எருமை உன் தலை மாதிரி கொண்டு வந்து கொடுத்திருக்க அப்படின்னு நான் செஞ்சு கொடுத்த ஸ்வீட்ஸ் எல்லாம் தூக்கி எறிவல்ல. இப்போ இந்த எருமை தலையை அப்படி பண்ண பாப்போம். இது உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா. இந்த எருமை தலைய நான் சாப்பிடணுமா? ஐயோ, அது எருமை தலை இல்ல, சும்மா பொம்மை. ஆமால, பொம்மை. ஆரம்ப பரிசே எருமை தலை. சூப்பர் பாஸ். அஜ்வா உஜிலியே. என்னவா, என்ன பண்ணணுமா? பொம்மைக்கு முத்தம் தர சொல்றாங்க. எதுக்கு? அது கல்யாண பொண்ணு முதல்ல குடுக்கற பரிசு. மாப்பிள்ள பொம்மையோட வாயில முத்தம் கொடுக்கணும். எருமைக்கு வாயில முத்தம் தரணுமா? எல்லாம் என்னோட சாபம்யா. என்ன பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லுவ. உன் நேரம் எருமைக்கெல்லாம் வாயில முத்தம் கொடுக்க போற. குடு குடு குடு. ஏங்க,
ஒரு ஃப்ளையிங் கிஸ் அதை மாத்த முடியாதுங்களா? சாரிமா, இது சம்பிரதாய குல வழக்கு. நோ சான்ஸ். நோ சான்ஸாமே. உனக்கு இந்த எரும தலையே பரவாயில்ல. ஓகே. எருமைக்கெல்லாம் பிரெஞ்ச் கிஸ்ஸா? குடு 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 குடு. அவ்வளவுதானே? இன்னும் இருக்கே. இன்னும் இருக்கா? என்னடா இது மெகா தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கு. வேற எதுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்பா? நீங்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேணாம். இளவரசி தான் உங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க. இவர் உன் புருஷன் இல்லையேம்மா. இளவரசியோட உட்பி. இது இங்க குல சம்பிரதாயம். இதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. யோ ஹிட்லர், அவ முத்தம் தந்தா வாங்கிப்பியா? நான் மட்டும்தான் உனக்கு முத்தம் தரணும். அடிச்சி வாய் மூடு. எந்த கழுதையும் கிட்ட கூட வரக்கூடாது. யாருமே எனக்கு முத்தம் தரக்கூடாது. நான் வாங்கிக்க மாட்டேன். அவ்வளவுதான். சொல்லிடுங்க. இளவரசியோட முத்தத்தை ஏத்துக்கலனா உன்னை அப்படியே ஃப்ரை பண்ணிடுவாங்கயா. ஆமால, மசாலால பூசிட்டு இருக்காங்க. எங்க போற? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிறான் என் பையன். ஏன் இப்படி குதிக்கிறா? ஏஜே, கொஞ்சம் குனிஞ்சுக்கப்பா. ஏய் தாடி மாடு, என்னடி பண்ற? இடி காட்டெருமை. யாரு புருஷனுக்கு யாரு முத்தம் கொடுக்கறது? தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஐயோ, நாக்கு தபரபரா. अंतर लोगो एस्पेक्ट लोगा அவ உங்க அண்ணி மரியாதையா நடந்துக்கோன்னு சொல்றாரு. பாரியா, ஒரு காட்டுவாசி கூட வரப்போற பொண்டாட்டி மேல பாசமா இருக்கா. நீயும் இருக்கிய. என்ன முறைக்கிற? யோ, என்னையா இவ என்ன முறைக்கிறா? என் புருஷனுக்கு ஆசைப்பட்டானா அப்படியே கண்ணு நோண்டிடுவேன்னு சொல்லு. ஐயோ, சிக்கலா போச்சே. இவங்க சொன்னதை இங்க சொன்னா நம்மள ஃபிஷ் பண்ணிடுவானே. அஜிகாக்கோ முஜிலிக்கோ அஜிகாக்கா மமரிக்கா. யோ, என்னையா உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேன்னு நான் சொன்னதை அவகிட்ட சொல்றேன். எப்படிமா ஆதிவாசிங்க பாஷை உங்களுக்கு தெரியுது? அதானே. அதான் இங்க வந்து 2-3 நாள் ஆகுதுல, அத வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்துல இருக்கிற எல்லா பாஷையும் புரிஞ்சும் கூட இந்த ஆள் மனசை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. அப்ப சாமிங்களா, நீங்க புருஷன் கொண்டாட்டிங்க தானா இல்ல அரசர் சொல்ற மாதிரி நடிக்கிறீங்களா? என்னாலயே ஜட்ஜ் பண்ண முடியலையே. पत्तो ಮೊದಲಕ ಬುಜ್ಜಿಲಕ ಕದಾ உப்புல கண்டலகா. நாளைக்கு கல்யாணம். நான் இவளை கட்டிக்க போறேன், அவரு என் தங்கச்சியை கட்டிக்க போறாரு. ஒரே நாள்ல 2 பேருடைய கல்யாணமும் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு.
அட பாவிகளா, ஒரு ஸ்டேஜ்ல 2 வெட்டிங். கொரோனானால செலவு மிச்சமா. மூதேவி. मुजलिका ओजलिको हाजी बाजू ओजो இளவரசி உங்க புருஷனோட தனியா இருக்கணுமா? அதனால நீங்க தான் நாளைக்கு அவங்க சொல்ற இடத்துக்கு உங்க புருஷனை கூட்டிட்டு போகணுமா? எல்லாரும் முன்னாடியும் கிஸ் கொடுக்கறான். தனியா மீட் பண்ணா என்ன பண்ண போறாலும். அடி பாவி, நீ தொழிலையே மாத்திட்டு போறா. நல்ல வேளை இத நம்ம கிட்ட சொல்லல. ரொம்ப முக்கியம். யோ ஹிட்லர், அவ கூப்பிடுறான்னு நீ எங்கேயாவது போன அப்புறம் கை காலெல்லாம் உடைச்சிருவேன். பார்க்கலாம். இந்த ஆளு போற போக்க பார்த்தா இந்த காட்டெருமையோட குடும்பம் நடத்த ரெடி ஆயிட்டாரு போல இருக்கே. யோ எழுந்திரியா. தூங்கிட்டு இருக்க போய் பதட்டப்படுற மாதிரி எழுப்பிட்டு. உன் பொண்டாட்டி ஒருத்தன் கல்யாணம் பண்றேங்கிறா, இன்னும் ஒருத்தி அடையறதுக்கு அலையறா. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னமோ தூங்குற. எதுக்கு இப்போ இங்க வந்த? வெளிய போ நீ. ஆமா, என்ன வெளிய போக சொல்லிட்டு அந்த இளவரசிய பெட் காஃபி கொண்டு வர சொல்ல போறியா? சீக்கிரம் வாயா, நம்ம தப்பிச்சிடலாம். தப்பிச்சிடலாமா? நான் கூட எங்கேயோ வர மாட்டேன். நானே போய் தப்பிப்பேன். நீ ஒன்னும் என்ன காப்பாத்த வேணாம். ஐயோ மிஸ்டர் பிரஸ்டீஜ் பத்மநாபன், நான் ஒன்னும் உங்களை காப்பாத்தல, ஜெயம்மா தான் காப்பாத்த போறாங்க. வாங்க. இது ஷூ போட்டுக்கிறேன். கத்தாதீங்க. கிரீடத்தை கட்டாம எப்படி? துமா குஜலிகா கவலா துமாலே ஆசீர்வாத் அகுலு. அதாவது 2 கல்யாண தம்பதிகளும் 100 ஆண்டு காலம் நல்லபடியா வாழணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்றாரு. இரு, நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். கட்சிலாமா கலகலகாமாக்கினா அதாவது இப்ப நாம ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் தலையில கைய வச்சுதானே தொட்டுதானே ஆசீர்வாதம் பண்ணணும். கிரீடம் வச்சிருக்காருல்ல. அம்மாக்கி அப்ப ஆலிகம்மாக்கா ஆசீர்வாதக்கா தொட்டு அலாசிக்கலாமாக்கா கௌரிகலாக்கச்சம்மா தொப்பலிக்கு நகரிகளா காரி காட்டிக்கிச்சலக்கா ದೌಲಿ ಹೆಸರಾಗ ಎಂತ ಪತಾನ ಅದಾಗೆ ಲಾಲ ವಂತಗೋ ಆಶೀರ್ವಾದಮ್ಮ. அதாவதுமா ஒர்க் அவுட் ஆகலமா. அதாவது இன்னைக்கு அவர் பிறந்த நாளாம். இந்த கிரீடத்தை கழட்டினா இறந்துருவாராம். அதனால நீங்க நாளைக்கு பொறுமையா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் சும்மா சொதப்பிருச்சு. என்ன பண்ணலாம்? பிளான் வேஸ்ட் ஆயிடுமா? இப்போ நான் இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்க வெயிட் பண்ணுவோம். 20 செகண்ட் கிரீடம் எடுத்தா நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். ஓகேமா ஓகே. அது 2 நாளைக்கா கிரீடத்தை கபாலிக்கா அப்பாலிக்கா ஆசீர்வாதிக்காலிக்கா. கடவுளே, मजे बड़ा मजा मजा में बलता अचा को मैं काद कंचोगो. என்ன சொல்றா? அது உங்களுக்கு ஃபேவரா தாமா சொல்றாரு. அது இந்த அம்மாவால தான் நான் பிறந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவை விட எனக்கு கிரீடம் பெருசு இல்ல. அதனால நான் கிரீடத்தை கழட்டிடுறேன், நீங்க தாராளமா ஆசீர்வாதம் பண்ணலாம்னு சொல்றாரு. அட்ரஸ் 7 மலையா வேலையை காமிச்சிட்டாரு. கடவுளே நன்றி. இவன் வேற இருக்கானே, இவனை காட்டி விடணுமே. தண்ணி சூடு பண்ணி மெதுவா எடுத்துட்டு வா. ஆசீர்வாத் மாஜி ஆசீர்வாத். இது எடுத்துட்டு கீழே குனி. டேய் ஒண்ணு என்ன யாரையும் காணோம்? ஏய், இன்னும் ஜெயமாவை காணோம். ஒருவேளை பிளான் சொதப்பிடுச்சா? ராட்சசி, உன்னை நம்பி வந்த பாரு. என்னதான் சொல்லணும்? இன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை உருப்படியா செஞ்சிருக்கேன். நீ ஆளை விட, நான் போறேன். இருயா. என்னாச்சு? அங்க பாரியா, ஜெயமா ஓடி வராங்க. அப்போ கழுகு தலைய காலி. நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஜெயமா வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. போயிடலாம் வாங்க. யோ, என்னமோ கிண்டல் பண்ணியா?
ஹிட்லரின் பேர் இருந்து என்ன பண்றது? கடைசியில பாரு, பொம்பளைங்க நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். आज का नहीं बचा என்ன கேக்குறாங்க? அது எதுக்காக நீங்க கையில கத்தி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. சொல்லு 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 சொல்லு. அதுவா, அவனால எங்க யாரு உயிருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா முன்ன பின்ன யோசிக்காம அப்படியே குத்திடுவேன்னு சொல்லு. அந்த போட்டி மேட்டர் சொல்லு. போட்டி இதை அப்படி வச்சு சும்மா இருடா. ఎంత పడ్డాయి కించమచ్చకని మరి కేట్యా అదావుది అచ్చగలైక కాణికమ్మలా కచ్చగలక నచ్చ పచ్చగలకనమ్మా சொல்லிட்டான். ఓ ஆ, என்னடா அழுறா? ఓ బోజీ கால விழுந்துட்டான். என்னமாச்சு உனக்கு? கத்தியால குத்துறேன்னு சொல்ற, நான் அவ்வளவு பயப்படுறேன். அதானே. அங்க அவரே பயப்படல, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஏன் மாத்தி சொன்ன? அதாவது எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் அப்படியே கத்தியால குத்திக்குவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன். బాజు బాజు ஏன் அப்படி எல்லாம் சொன்ன? பின்ன ஏன்பா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அரசரை நீங்க குத்துவேன்னு சொன்னா இவங்க சும்மா விட்டுருவாங்களா? உங்கள ஒன்னே போட்டுருவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். அது நல்ல பாயிண்ட். அடடடடடா, என்ன ஒரு பாச பாண்டிங். ஜெயமா, கப்புன்னு இந்த டிரான்ஸ்லேட்டரை 3வது புள்ளையா தத்தெடுத்துக்கங்க. மத்த 2 புள்ளைங்களும் வேஸ்ட். இல்லம்மா, அவெல்லாம் எனக்கு அண்ணனா வரக்கூடாது. இன்னும் திமிர அவனுக்கு. விடுங்க பாஸ். சரி, என் பங்குக்கு நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறேன், பாக்குறீங்களா? என்ன பர்ஃபார்மன்ஸ்? பண்டா ஏஞ்சிகா தெரியலையே. ஏமா ஏமா நீ திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்ட? பின்ன என்ன, பெத்த அம்மாவையே கஷ்டப்பட வச்ச ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கே, அதனால தாங்க நான் அழுவுறேன். మాతాకి కబా కాళిక వర్తమాకిలించి ఆ అమ్మ చెప్పింది. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என்னப்பா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுகுறேன். ஏய் தம்பி, நீ எப்படா சரியா பண்ணிருக்க? அழு. அதாவது நான் இனிமே அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. சமாஞ்சிகா சமாஞ்சிகா தமாந்தகா பொத்தாட்டிகா தாலிகா பெல்லிண்டிக்க பாலிகா 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 நெறிகோ. என்னையா சொல்றான்? சூப்பர் பிளான் ஒண்ணு சொல்றாரு. இந்த பாருங்க, இப்படி புத்திசாலி பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு உங்கள மாதிரியே புத்திசாலி பிள்ளைங்களா பெத்துக்குவேன்னு சொல்றாரு. ஏன்டா சிரிக்கிற? ஐயோ, இதுக்கே சிரிக்கிற? இவள அவ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆனா இவள புத்திசாலின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ பெத்தெடுக்கிற குழந்தை எல்லாம் புத்திசாலியா வரும்னு வேற சொல்றா. ஐயோ, இவன் ஒருத்தன். இவ பெத்து போடுற குழந்தைங்க எல்லாம் இவனை பார்த்து அப்பா அப்பா அப்படின்னு சிரிக்க போகுது. பயாலு பஜாந்திகா பயாலு பஜாந்திகா. ஓ ஓ அதே மாமனுக்கும் மச்சானுக்கும் இடையில ஒரே கிண்டலும் கேலியும் தான் சொல்றாரு. எல்லாருக்கும் கல்யாண கலை வந்துருச்சு. அதோட இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கே கல்யாணமும் நடக்க போகுது. இன்னைக்கு ராத்திரியே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஜாலிகோ ஜாலிகோ ஜாலி.
என்னம்மா என்ன அடிச்சிட்டா? அது உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. மொட்டத்தனமான லவ்வா இருக்கு போல. இன்னைக்கே எங்க 3 பேரையும் நீதான் தப்பிக்க வைக்கணும். ஐயோ அதெல்லாம் முடியாதுமா. அரசனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கொன்னே போட்டுருவான். நான் உன் திருட்டு மேட்டர் அரசன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த ஆள் உன்னை தந்தூரி போட்டு சாப்பிட்டுருவான். பரவாயில்லையா? ஐயோ மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி, இந்த மானங்கட்டவனுக்கு 2 பக்கமும் இடி. அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. அப்போ தப்பிக்கிறதுக்கு ஐடியா சொல்லு. சிக்கிக்கிட்ட வேற வழி இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராகு கால சர்ப பூஜை வேற நடக்க போகுது. அதுல அரசர் உட்பட எல்லாரும் கலந்துக்குவாங்க. அப்ப உங்களை நான் தப்பிக்க வைக்கிறேன். ஆனா என்ன ஆனா? அது உங்கள யாராவது ஒருத்தரை மட்டும்தான் என்னால தப்பிக்க வைக்க முடியும். ஏன்? பின்ன 3 பேரும் ஒரே சமயத்துல காணாம போயிட்டீங்கன்னா 4 பக்கமும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நானும் மாட்டிக்குவேன், நீங்களும் மாட்டிப்பீங்க. ஒருத்தர் மட்டும்னா அரசர்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருவோமா? ஒருத்தரை மட்டும் அமிச்சிட்டு மத்த 2 பேரையும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாவ சொல்றியா? தப்பிக்க ஐடியா கொடுன்னா ஒருத்தர் தான் அலவுடுன்னு ஆஃபர் கொடுக்கற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க 3 பேரும் தான் தப்பிக்கணும். அதுக்கு வழி சொல்லு. ஏமா முடிஞ்சா சொல்ல மாட்டேனா? முதல்ல உங்க அத்தை ஜெயாமா இருக்காங்களே, அவங்களே தப்பிக்க வச்சிடுறேன். அப்புறமா உங்க 2 பேரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். இப்போதைக்கு நீ ஜெயமாவை தப்பிக்க வை. நாங்க தப்பிக்கிறதுக்கு நாங்க யோசிச்சுக்கிறோம். சரி சரிம்மா, நீங்க சொன்னதை நான் செய்யறேன். அது அந்த 7வது ராணி மேட்டர் மட்டும் ராஜா கிட்ட சொல்லிடாதீங்க. அது நீ ஜெயமாவை தப்பிக்க வைக்கிறதுல தான் இருக்கு. ஐயோ வாய வாண்டடா கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டு போல இருக்கேன். சரிம்மா வரட்டுமா? அப்புறமா ஒரு விஷயம், என்னால பாராட்டாம இருக்க முடியல. நீங்க நீங்க பாக்கிறதுக்கு இந்த காட்டோட ராணி மாதிரி இருக்கீங்க. இது பாரு, இந்த சோப்பு போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். காரியம் முடியல, உனக்கு 16வது நாள் காரியம் நடக்கும். பாத்தீங்களாமா, அவங்களும் உங்களை இளவரசிக்கு வணக்கம்னு தான் சொல்றாங்க. நான் இளவரசி மாதிரி இருக்கேனா? என்கிட்ட வர போ. கட்ட ஊத்து விடு. என்ன பண்ற? இப்ப என்ன பண்ணீங்க? கிட்ட வராத. ஓ இப்போ எப்படி தப்பிப்பீங்க? யாராவது இருக்கீங்களா? ஓ ஓ யோ ஹிட்லர், உன்னெல்லாம் இப்படி கட்டி போட்டு தான் காதல வர வைக்க முடியும். சாவு சாவு. நோ நோ நோ. நில் மச்சான், ஓடுதே ஓடுதே மச்சான். வாடி, இன்னைக்கு இருக்கும் உனக்கு. ஏன் புருஷனியா துரத்துற? உன்னை பிச்சுக்கிறேன் வா. அண்ணி, இப்போதைக்கு என்ன அண்ணிங்கிற? அண்ணன் பொண்டாட்டியா அண்ணின் தானே சொல்வாங்க. அது உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாதான். நாளைக்கு தானே கல்யாணம். அப்ப வருங்கால் அண்ணி. அது கல்யாணம் நடந்தாதானே. என்ன சொன் கல்யாணம்? அது வந்து அதை விட. ஆமா, இப்ப எதுக்கு நீ என் புருஷனை துரத்துற? உங்க புருஷன் இல்ல, என் வருங்கல்ல புருஷன். எதுக்கு துரத்துறன்னு அது மட்டும் சொல்லு. தொத்தல ஓடி புடிச்சு விளையாடணும். நானே அந்த ஆளோட ஓடி புடிச்சு விளையாடினதுல வரவு பூர்வெல்லாம் விளையாடுறோம்.
இது பாரு, நீ என்ன குட்டிக்காரனை போட்டாலும் அந்த ஆளெல்லாம் வளைக்கவே முடியாது. அவர் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவரை விட்டு தூரம் போயிரு. அப்படி சொல்றீங்க. அவர் மேல் நான் கதல் வச்சிருக்கேன். அதுல தீய வை. இது பாரு, சொன்னா கேளு, அந்த ஆள் உனக்கு செட் ஆக மாட்டாரு. அவருக்கு காதலே வராது. ஏன் நீங்க அண்ணனை கதலிக்கலையா? அந்த மாதிரி தான் நான் ஏஜி மேல அன்பு வச்சிருக்கேன். நான் உங்க அண்ணனை காதலிக்கிறேனா? எனக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. சும்மா போய் சொல்லாதீங்க. நீங்க என் அண்ணன் மேல பிரியமாக்குது எனக்கு தெரியும். அவருக்காக நீங்க உசுராயே கொடுப்பீங்க. நல்லா வாயில வந்துரும். உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பக்கத்துல இருந்து பாத்தியா? நான் பார்க்கல, அவன் தான் பார்த்தான். எவன்? அதோ என்னையா உன் சேட்டைய காமிக்கிறியா? 7வதுக்கு லெட்டரு, 8வதுக்கு கண்ணடிப்பா. அது அது ஒண்ணு இல்லம்மா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன 7வது 8வது அப்படின்னா? அது ஏழாதி பாத்தீங்களாம்மா. காட்டி கொடுத்துடாதீங்கம்மா. உங்க பஞ்சாயத்துல ஏன் ஜோலியை முடிச்சிடாதீங்க. காப்பாத்துங்க. பட்டா எதுக்கு ஓடுறான்? ஆஹா, அதெல்லாம் விடு. நீ என் கூட வரியா? என்ன விஷயம்? இதுவும் நான் ஓடுற விஷயம்தான். ஓடுற விஷயமா? அது வந்து பாடுறது, மந்திரங்களால பாடுறது. பாடுறது இருக்கட்டும், ஏஜிவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா வருங்கால அண்ணி? அப்படி போடு. அது மட்டும்தான் பண்ணாம இருந்த, அந்த ஜாபையும் கொடுத்துட்டியா? இங்க பாரு, ஹிட்லரை கரெக்ட் பண்ண நினைச்சவங்க எல்லாம் கரெக்ட் ஆகி தான் போயிருக்காங்க. ஏதோ காட்டுல பழம், பறவை, கிழங்கெல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா இருக்க. பர்கருக்கு ஆசைப்பட்டு பரலோகம் போயிடாத. அந்த ஆளை தொடுறதுக்கு பதிலா கரண்ட் கம்பியில கை வச்சிடலாம். சொன்னா புரிஞ்சுக்க. இல்ல அண்ணி, அவனை அஞ்சே தேர்வேன். நீங்க வழி மட்டும் சொல்லுங்க. வழிய கேட்டு வழிய வாங்க போற. சரி, நான் சில மந்திரம் சொல்லி தரேன். அத அந்த ஹிட்லர் கிட்ட சொல்லு. தானா லவ் பொங்குமா? ஆனா அப்படி பொங்கறத பார்க்க நானும் ஏஜியும் இருக்க மாட்டோம். என்ன இருக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போ கண்ணை மூடு. எதுக்கு? மந்திரம் வாயில தானே சொல்லுவாங்க. பேசுவடி பேசுவ. இந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்ணை மூடிதான் இருக்கணும். திறந்தா மந்திரம் பலிக்காது. ஓ, பதிக்காதா? சரி சரி, நான் கண்ணை மூடுறேன். நீங்க மந்திரத்தை சொல்லி தருவீங்களா? ஓ சரிலாமே. மூடு மூடு, கண்ணை மூடு. முடிக்கிறேன். ஐ ஐ லவ் யூ ஏஜே. ஏஜி, ஐ லவ் யூ so much. கண்ணை திறக்காத. இப்படி பண்ணா ஏஜி உனக்கு கிடைக்க மாட்டாரு. அப்படி சொல்றீங்க. இது வாயில வரமாட்டுது. வேற மாதிரி இதுவே முடியலன்னா லவ் மட்டும் வேணுமா? சொல்லுங்க அண்ணி. சொல்றேன். నేను మిమ్మల్ని ప్రేమిస్తాను. ஒழுங்கா எதையாவது சொல்லு. நேனும். இது அதை விட கஷ்டமா இருக்கு. தள்ளி விட்டுலாமா? இதை விட கஷ்டம் ஹிட்லரை லவ் பண்ண வைக்கிறது. நூடுல்ஸ பிச்சு போட்ட மாதிரி உன் மூளை டர்ன்னு ஆயிரம் பாத்துக்க. சொல்லித்தாங்க நீ. அடடா, உன் தொந்தரவு தாங்கலையே. எல்லாத்தையும் கலந்து சொல்றேன். அப்போவாவது வருதான்னு பாப்போம். ఐ నిన్నే ప్రేమిస్తాను. నిన్నే ప్రేమిస్తాను. அப்படியே சொல்லிட்டே இரு. ఐ నిన్నే ప్రేమిస్తాను. ఐ வேலைக்கு ஆகாத போல இருக்கே. இந்த எருமை மாடு எப்ப கண்ணை திறக்கும்னே தெரியல. உடனே அட்டாக் பண்ணிரணும். ప్రేమిస్తాను. அப்படியே சொல்லிட்டே இரு. నిన్నే ప్రేమిస్తాను. சொல்லு. నిన్నే ప్రేమిస్తాను. ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? அது மந்திரம் சொல்லும் போது இப்படிதான் வச்சுக்கணும். ஐயோ, நான் தப்பு சொல்லிட்டேனா? சரி, நானும் புடிச்சுக்கிறேன். கண்ணை மூடிட்டு வச்சுக்கோ. இன்னொரு தடவை சொல்லு. నేను నిన్ను ప్రేమిస్తాను. ஏன்
பாக்குறதுக்கு இந்த காட்டோட ராணி மாதிரியே இருக்கீங்க. நாங்க தப்பிக்கிறதுக்கு இளவரசி ஆகிறத தவிர வேற வழியே இல்ல. ஏயா, நீ இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? என்ன ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? என்னது, ஹிட்லர் இவ்ளோ சாஃப்டா நடந்துக்கிறாரு? ஒருவேளை காதல் ஹார்மோன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? யாருன்னு தெரியாம இப்படி நடந்துக்கிறாரோ? இத நானு நினைச்சு பண்றாரா இல்ல அந்த இளவரசி நினைச்சு பண்றாரா? ஐயோ, குழப்பமா இருக்கே. எதுக்கு என் மேல வந்து படுத்த? ஏன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ளை மடியில படுக்க கூடாதா? இதுல என்ன தப்பு? வேணா நீ ஏன் மடியில படுத்துக்கோ. விடு விடு. இப்பதானே உன்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இங்க வந்து படுத்தேன், அதுக்குள்ள வந்துட்ட. உங்க மேலே எனக்கு லவ் வந்துருச்சு. இது பாரு, அப்படியெல்லாம் பேசாத. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், என்ன மறந்துரு. நான் பிரபலிய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், கடனுக்காக ஹாசினியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல நீ எங்க விட்டுற? அதான் ஹாசினிய பிசாசுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன ஏத்துக்க வேண்டியது தானே? அவளை எனக்கு பிடிக்காததுதான். ஆனா நான் உன்னை ஏத்துக்கிட்டா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும், முகம் எல்லாம் வாடி போயிடும். அவகிட்ட ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிரியம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பாவி, என்ன ரசிச்சுட்டு தான் இருக்கியா நீ? இவ்ளோ ஃபீல் பண்றீங்கோ, அப்புறம் எதுக்கு என்கிட்ட அவகிட்ட சீன் போடுறீங்கோ? அதெல்லாம் முடியாது. பிரவலி ஹாசினிய விடுங்கோ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். சம்மதத்துக்கும் சாட்சியா என் கையில ஒரு முத்தம் கொடுங்கோ. அது மட்டும் நடக்காத காரியம். கற்பு பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் இருக்கும். கற்பு கையிலயா இருக்குதோ? கொடுங்கோ. கற்பு மனசுல இருக்கு, என் மனசு என்கிட்ட இல்ல. நான் இவ்ளோ கெஞ்சி கேக்குறேன், மாட்டேங்கிறீங்கோ. அப்புறம் என் மனசு கஷ்டப்படாதோ? இதே கஷ்டம்னு சொல்ற. ஹாசினி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் என்கிட்ட இருந்து திட்டு வாங்கி என் பெட்ரூம்ல தரையில படுக்கிறான். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், நீ யோசிச்சு பாரு. அடாடாடாடாடாடா, என்னையா இப்படி பாசமா பேசுற? ஊட்டியில இருக்கிற மாதிரி குதுகுதுன்னு இருக்கு. நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அரு, இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்றல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை இளவரசங்க இருக்காங்க, அவங்கள ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நான் இதுக்கு நான் ஒண்ணுமே இல்லை அவங்க முன்னாடி. ஹாசினிய கல்யாணம் பண்ணி ஆச்சு, அவளுக்கு துரோகம் பண்ணி நான் உன்னை ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ் இந்த எண்ணத்தை இதோட மறந்துடு. அப்படின்னா ஹாசினியே லவ் பண்றீங்களா? அவ மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குதா? அவ மேல இருக்கிற கோவம்லாம் போய் அவளை மன்னிப்பீங்களா? தெரியாது. சரி, நீ இதெல்லாம் ஏன் கேக்குற? அதாவது ஹாசினி மேல என்ன அபிப்பிராயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது உன்னை காப்பாத்த போறேன். என்னது, காப்பாத்த போறியா? ஆமா, உன்னை இந்த காட்டுல இருந்தே காப்பாத்த போறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஏன், எதுக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உண்மையா என்கிட்ட இருக்கேல, அதுக்காக தான். முழு அன்பையும் நீ பிரவலி மேல வச்சிருக்க, அரைகுறையா ஹாசினி மேல பாசம் வச்சிருக்க. இதுக்கு நடுவுல நான் எதுக்கு? நீங்க தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கும். ஆனா ஹாசினி மேல எனக்கு ஒன்னும் பாசம் இல்லையா? அவ எப்படியோ தொலையட்டும், நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஹாசினி இல்லாம இப்பதானே அவ மேல பாசம் இல்லன்னு சொன்னீங்க. ஹாசினியும் வந்துருவா, வாங்கோ. அட, ஆபத்துக்கு பாவம் இல்லை, வாங்க. ஹிட்லர். ஹிட்லரா? இந்த பேர் எப்படி உனக்கு தெரியும்? அது
உங்க வைப்பு உங்களை அடிக்கடி ஹிட்லர்னு கூப்பிடுறத பாத்திருக்கோம். ஒய்ஃபா? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அது இப்ப ரொம்ப முக்கியமா. வாங்க, நீங்க இப்ப தப்பிக்கிற வழியா பாருங்க. வாங்க வாங்க. சரி, அம்மா எங்க? அம்மாவே நான் ஏற்கனவே சேஃபா போக வச்சிட்டேன். நீங்க தயவு செஞ்சு வாங்க போலாம். காப்பாத்து. ஆமா ஆமா, காப்பாத்திட்டே. வாங்க 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 வாங்கோ, எந்திரிங்கோ, வாங்கோ வாங்கோ, எந்திரிங்கோ. வாங்க போலாம். அண்ணன் வந்துட்டா, வா போயிடலாம் போயிடலாம் வா. என்னாச்சு? ஓ, இந்த டிராப் எப்படி இங்க வந்துச்சு? அதானே, இது எப்படி இங்கே வந்துச்சு? வரவே மாட்டேங்குதா? வரமாட்டேங்குது. வாங்கோ வாங்கோ. வலிக்குது எனக்கு. வரவே மாட்டேங்குதா? என் காலை இழுத்து பார்த்தா வலிக்குதா? அதான் உங்க காலை இழுத்து பார்த்தா வலிக்குதான்னு பார்த்தேன். அதுதானே சொல்றேன், எனக்கு வலிக்குதுன்னு. எடுக்க முடிய மாட்டேங்குது. ஐயோ, வரமாட்டேங்குதே. நீ இந்த காட்டுல தானே இருக்க, உனக்கு எப்படி இதை ஓபன் பண்றது தெரியாம இருக்கும்? தெரியலையேங்கோ. கொஞ்சம் தள்ளி போங்க, எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. நான் என்ன ஆசையாவா கட்டி பிடிச்சேன்? மிருகங்கோ கத்திச்சு, பயந்துட்டேன். உனக்கு என்ன பயம்? நீ இந்த காட்டுல தானே வாழ்ற, எங்களுக்கு தான் பயம் இருக்கணும். மிருகத்துக்கும் தெரியுமா நான் தான் இளவரசின்னு? அதுக்கும் மனுஷன்னா கடிக்கதான் தெரியும். காட்டுல இருந்தா மட்டும் நாங்களும் மிருகங்களும் பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்பாவா இருப்போம். பேஸ்புக்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உங்க வைப்பு தான் என்கிட்ட சொல்லிருக்காங்க. அவ இத பத்தி எல்லாம் சொன்னாளா? ஆமாம். என்ன, உனக்கு நிறைய கவுன்சிலிங் எடுத்திருக்க போல. இன்னும் கொஞ்சம் நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணனா கெட்டு அழிஞ்சு போவ. அவ கூட எல்லாம் சேராத நீ. அவ கூட பழகினதுனாலதான் உங்களை நான் காப்பாத்தணும்னே முடிவு பண்ணேன். அந்த தங்கத்தை போய் தப்பா சொல்லாதீங்க. அந்த தங்கம் தான் எப்பவுமே என்ன உரசுது. என்னாச்சு? எதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? அது என்னன்னா, அரசரே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க 2 பேரும் காலும் கண்ணில மாட்டிக்கிச்சு. நாங்க எப்படி வரதும்? ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்க போறீங்க? அவர் காலையும் தான் மாட்டி இருக்கு. நான் போறேன். நல்ல வேளை உங்களை கூட்டிட்டு வர சொல்லல. இவங்க எப்படி காலை பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. நான் போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி பிரிச்சு எடுத்து ஓடி போயிடுங்க. அதெல்லாம் முடியாது. ஏன்? ஹாசினி வருவான்னு சொன்னேன், இன்னும் வரல. எங்க அவ? ஐயோ, எப்படியும் அவள் வந்துருவாள். நீங்க முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கோ. நான் போக மாட்டேன், ஹாசினியும் வரணும். ஐயோ, சொன்னா கேளுங்கோ. உங்க அம்மாவை காப்பாத்தின மாதிரி உங்க மனைவியையும் நான் கண்டிப்பா தப்பிக்க வச்சிருவேன். கவலைப்படாம நீங்க தப்பிச்சுக்கோங்க. வாங்க போலாம். அவர் வருவாரு, நீங்க வாங்க. ஹாசினி வந்துருவாங்க. போயிடுங்க. சரி, ஓகே. போயிடுங்க. டேக் கேருங்க, பாத்துக்கோங்க. தேங்க் யூ. ஹாசினி வந்துருவா, நீங்க போங்க.
నిన్ను నేను ప్రేమిస్తాను. ஒரு நிமிஷமா அப்படியே அந்த பக்கம் பாருங்க. ఐ లవ్ యూ. நான் నిన్ను ప్రేమిக்கను. நீங்க போய் அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு தப்பிச்சு போயிருங்கம்மா. நானு இவளை கூட்டிக்கிட்டு ராஜா கிட்ட போயிடுறேன். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த தடிமாடுங்க இருக்கானுங்களே. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஏ அஜலகம்மா போல கஜகம்மா ஆமா, நீங்க என்ன சொல்லி இவங்களெல்லாம் அனுப்பிச்சீங்க? ஆமா, நீங்க ட்ரெஸ் சரி பண்ணணும் அதான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனா இளவரசி நிக்கிறத அவங்க பாக்கல. நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க தப்பிக்கவே முடியாது. கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது பண்றீங்க. நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். ஏமா, நான் தான் இவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீயாவது போய் நல்லா இருமா. போங்க போங்க, சீக்கிரம் போயிருங்கம்மா. இல்லனா இவனுக்கு யாராவது பாத்துருவானுங்கம்மா. போங்க போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் உங்களை காதலிக்கிறேன். சரி சொல்றேனா? இல்ல, நீ இப்பவும் தப்பாதான் சொல்ற. நான் உனக்கு சரியா சொல்லி தரேன். நீ என் கூட வா. வா வா. இப்ப சொல்லு, நீ யாரு? நான் இந்த காட்டோட ராணி. எப்பவுமே ராணி ராஜாவை தேடி போக கூடாது. ராஜாதான் ராணிய தேடி வரணும். அப்படி ஒரு ராஜா உன்னை தேடி வர வரைக்கும் இந்த காடே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சந்தோஷமா வாழணும். பாய். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அத விடுங்க, பரவாயில்லம்மா. நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கம்மா. நாங்க தப்பிச்சு போய் போலீஸ் கிட்ட சொல்லி உங்களை எப்படியாவது மீட்டிடுவோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, என்ன பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரம் தப்பிச்சு போயிருங்க. ஓகே, அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகு மத்திய பர்பேடா போங்க. ஆனா மறுபடியும் வராதீங்கன்னு சொன்னேன். சரிண்ணா, போயிட்டு வாங்கம்மா. அப்பாடா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. ஏய் முண்டோ, எங்க போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம்? யாரையா முண்டோ? என்ன விட்டுட்டு எங்கேயா போன? அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பிளான் பண்ணியா? அந்த புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. அந்த இளவரசி தான் அம்மாவையும் காப்பாத்தி என்னையும் தப்பிக்க வச்சாங்க தெரியுமா? ஓஹோ. ஆமா, அவங்க கூட நீங்க தப்பிச்சு போங்க, நான் ஹாசினியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்ல, ஹாசினி வர வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த காட்டியை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கோங்க. நான் எதுக்கு அடிச்சுக்கணும்? நான் நினைச்சிருந்தா அந்த காட்டு எருமை இளவரசி கிட்ட உன்னை மாட்ட வச்சு நான் தப்பிச்சு ஓடி இருப்பேன். உனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டிருக்கேன். என் கால விழுந்து நீ தான் நன்றி சொல்லணும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அச்சு மூஞ்சி கஞ்சில உடைச்சிடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கு? கால விழணுமா? யோ நிறுத்தியா? சண்டை போட்டு மறுபடியும் காட்டு மிராண்டிங்க வந்துட போறானுங்க. சீக்கிரம் வா, திருப்பதிக்கு போலாம். திருப்பதிக்கா? இதுக்கு மேல எதுக்கு திருப்பதிக்கு போனோம்? நான் திருப்பதிக்கு வர மாட்டேன். பெருமாளுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? பெருமாளுக்கு தேங்க்ஸா? அம்மாவோட கனவுல வந்துட்டு வா வான்னு கூப்பிட்டு இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சிக்கல்ல மாட்டி விட்ட பெருமாளுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஹலோ, புரியாம பேசாதீங்க. நம்மள காப்பாத்தினதே அந்த பெருமாள் தான். அங்க பாருங்க. எப்படியோ ஏழுமலையான் தயவால ஒரு அட்வென்ச்சர் பண்ண திருப்தி ஆயிடுச்சு. ஜீ தமிழ் சர்வைவர் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டேன். சர்வைவர் ஆயிட்டேன். நான் தான் சர்வைவர். அடச்சி, கத்துறது நிறுத்து. நீ எல்லாம் ஒரு சர்வைவரா?
உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் உயிரோட இருக்கேனே அப்ப நான் தான் சர்வைவர். நோ, நான் தான் சர்வைவர். 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 ஆச்சனே ஏன் இவ்ளோ லேட்? வீட்ல நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? பெட்ல இருந்து எழுந்த உடனே நான் குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, அதான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோமே. அப்ப நான் போய் சொல்றேனா? ஒரு நிமிஷம். இல்லம்மா, இன்னைக்கு நாங்க 2 செகண்ட் லேட்டா வந்துட்டோம். நாளையில இருந்து டைம் கீப் அப் பண்ணிக்கிறோமா. காஃபியை குடிமா. என்ன காஃபியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்ப சுட சுட டீ இருக்கு, டீ குடிங்க. டீயா? எனக்கு இருக்கு டீ குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்ப இந்த பாலையாவது குடிமா. காலங்க தல இந்த பாலை யார் குடிப்பா? அடடடடடடடடடா. காலையில எழுந்திருச்ச உடனே டீ காஃபி பால் தான் குடிப்பாங்க. வேற என்ன குடிப்பாங்க? சாராயம் பிராந்தியா குடிப்பாங்க. என்ன நாக்குல நக்கல் டான்ஸ் ஆடுது? பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன். பேசுற பேச்சுல நாக்கு உள் வாங்கிக்கும். வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்னதாங்க வேணும்? எனக்கு கபசுர குடிநீர் வேணும். கபசுர குடிநீரா? இது என் லிஸ்ட்லயே இல்லையே. நீங்க நேத்து சொல்லிருக்கலாமே. நான் சொன்னேன். சொன்னீங்களா? எப்போ? கனவுல. நீங்க கனவுல சொன்னா எனக்கு எப்படிங்க தெரியும்? உண்மையான புருஷன்னா தெரியணும். நீங்களா இன்செப்ஷன் படம் பார்த்ததே இல்லையா? என்ன படம்? இன்செப்ஷன். சரி சரி. அது கனவுக்குள்ள கனவு வரும். ஏன் கனவுல நீங்க வரீங்க, ஆனா உங்க கனவுல நான் வரேன். அப்படின்னா ஐயோ என்னம்மா? ஒரு கபசுர குடிநீர் குடிக்கிறதுக்கு பக்கல்ல, ஆனா வாய் மட்டும் வாசல் வரைக்கும் நீளுது. சும்மா இரும்மா. ஆமா சாந்தனாகி, கொஞ்சம் சாந்தமா இரு. இன்னைக்கு பொறுத்துக்கோ, நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்போ இன்னைக்கு நான் கேட்டது கிடைக்காதா? கிடைக்காதா? சொல்லுங்க, கிடைக்காதா? சாந்தநாயகி, இந்தா நீ கபசுர குடிநீர் கேட்டல்ல. நீ கபசுர குடிநீர் கேட்டதும் ஏன் வீட்லயே காதுல விழுந்துருச்சு. அதான் சீக்கிரமா நான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கிற அக்கறை பாசம் உங்களுக்கு கிடையாது. பாசமா? இதுதான் நீங்க என்ன பாத்துக்கிற லட்சணமா? சாந்தநாயகி, இனிமே இப்படி கத்தாத. முந்தானேத்து நீ இந்த மாதிரி கத்தி என் வீடு அதிர்ந்து செவுரு பேந்து போயிடுச்சுமா. இது பாருமா. காட்டு கத்து கத்துறேன்னு குத்தி காட்டுறியா? என்ன சொல்ற? ஏன் தமிழ்ல தானே சொல்றேன், காது கேட்கலையா? சாந்தநாயகி, சாந்தநாயகி, அவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்காதுமா. ஏன்? அது நீ கேளு. இல்ல இல்ல, போன தடவை கத்துனல, நீ கத்துன கத்துல ஒரு சைடு காது ஜோப்பு கிழிஞ்சிருச்சா, அதான். சும்மா இருடா. அம்மாடி, என்னடி பாக்குற? பக்கத்து வீட்டு செவரே உடையும் போது இந்த கிழவி எப்படி தப்பிச்சான்னு தானே பாக்குற. நீ கத்துறப்பெல்லாம் நான் ஜன்னலையோ இல்ல கதவையோ இல்ல என் பையனோட கையையோ புடிச்சுக்குவேன். இல்ல நான் பக்கத்து தெருவுலடி விழுந்து கிடப்பேன். ஆமா சாந்தநாயகி, இனி
இனிமேல் இந்த மாதிரிலாம் கத்தாத. நீங்கலாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? அப்படி வெளியே போ. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ரோஷன்றதே கிடையாதா? யாரு இல்ல? உனக்கு இருக்க இருக்கா? ரோஷம், மானம், சூடு, சொரணை இருந்தா அவ முடிய புடிச்சுக்கிட்டு தர 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 தரன்னு ரோட்டுக்கு இழுத்துட்டு போய் அடியே ஒழுங்கா குடும்பம் நடத்தின நடத்து இல்லனா வெள்ள போடின்னு சொல்ல பாக்கலாம். சொல்லுவியா சொல்லுவியா? என்ன சத்தம்? ஐயோ நான் வரட்ட விடுறா. ஐயோ மாட்டிட்டு போயிட்டேன் எங்க அப்பா தவளவாய. எந்திரிச்சிட்டியா? என்னம்மா சாப்பிடுற சொல்லு. அது இருக்கட்டும். உங்க அப்பா எங்க? என்ன எப்படி இழுத்து போட்டு அடிக்கணுமா? ஆஹா வணங்காமடி. தோசை சூப்பரா இருக்குடா. பூ மாதிரியே இருக்கு. 20 சாப்பிடலாம். சாந்தமா நீ கூட தோசை 4 சாப்பிடுமா? வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டாதான் சீக்கிரமா பேரனோ பேத்தியோ பெத்து தர முடியும். கரெக்டாடா? ஓ ரீல் வந்து போச்சு. ஒண்ணு இல்லம்மா. எனக்கு தெரியாமலாம் நான் கேட்கல. அது உங்க வாயால மறுபடியும் கேட்கணும்னு எனக்கு ஆசை. இன்னொரு தடவை சொல்லுங்களேன். உன்னை முடிய பிடிச்சி தர தர வாசலுக்கு இழுத்துட்டு போன்னு சொல்லிட்டோமா. தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அவ்வளோ ஆசை இல்ல? நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதான் பிரிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அதுக்கு இவரை வேற தூண்டி விடுறீங்க. சாந்தா அப்படிலாம் சொல்லாதம்மா. அட வாயை மூடுங்க. இதுக்குதான் எந்த மருமகளும் மாமியார் மாமனார வீட்டுல வச்சுக்கிறது இல்ல. கொஞ்சம் விட்டா போதுமே கிடைக்கிற கேப்ல ஆப்ப வச்சுக்கிட்டே போவீங்க. போதும்பா போதும். முதல்ல கிளம்புங்க 2 பேரும். இப்பவே பெட்டி படிக்க எடுத்துட்டு ஓடுங்க. ஐயோ என்னடி இது? சாந்தனாகி உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். உள்ள போ. உள்ள போ. ஏய் அவங்க யாரு தெரியுமா? என் அப்பா அம்மா. என்னங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஏதாவது பண்ணிட போறாங்க. அவசரப்படாதடி, பொறுத்து இருந்து பாரு. சாந்தா சாந்தா. ஐயோ கர்மம் கர்மம் கர்மம். சாந்தா அவங்க ரொம்ப வயசானவங்கம்மா. பாவம் அவங்கள வெளில போக சொல்லிட்டு அவங்க எங்கதான் போவாங்க? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டேன். ப்ளீஸ் 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 பாவமா. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். சரி சரி சரி. இனிமே ஏதாவது ஏட குடும்பம் பண்ணாங்க நானே கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். நான் பாத்துக்கிறேன். எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். பாத்தியா என் புள்ளைய? ஏன் வளப்படி அவ என்ன மாதிரிதான் இருப்பான். என்ன கருமாந்தரண்டா. டே தகப்பா, உன்னால நான் காலில் விழுந்து காலத்தை ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் பாரு. என்னதான் மனசுக்குள்ள தைரியம் இருந்தாலும் இவளை பார்த்தோன்னே வரமாட்டேங்குதே. ஆண்டவா ஒரு வழிய காமிப்பா. அவளை அடக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழிய காமிப்பா. முடியல.